அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கும் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி, வரவேற்புரை நிகழ்த்திய கவிஞர் கலி பூங்குன்றன், நோக்க உரை நிகழ்த்தவிருக்கும் வாமு சேதுராமன், மறைமலை இலக்குவனார் வி அரசு, திரு நேரு, உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க உங்கள் அனைவரையும் வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். இந்த உரையில் இன்றைக்கி வரவேற்புரை நிகழ்த்தும் போதே இந்த அகஸ்தியர் என்ற பிம்பம் எப்படி இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தொடக்கம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால் இனி பேசப்போகிறவர்களும் இதை அகஸ்தியரை தான் அவங்க கட்டுடைக்க போகிறாங்க. அதனால் நான் திரும்பி அகஸ்தியர் பற்றிய விவரங்களை குறைவாகவும், இது பண்பாட்டு படையெடுப்பு என்றால் என்ன, இந்த அகஸ்தியர் பற்றிய உரையாடலுக்கான பின்னணி அதை பேசினால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம், சென்ற மாதம் 7ஆம் தேதி அண்ணா நூற்றாண்டு அரங்கில் நான் ஒரு 2.25 மணி நேரம் ஒரு உரை நிகழ்த்தினேன், அகஸ்தியரை மீள்வாசித்தல் என்று. அந்த உரையை நிகழ்த்துவதற்கு முதல் நாள் ஆசிரியரை அவரது இல்லத்தில் சந்தித்து தெரிவிக்கும் போது, அப்போது அவர் என்னிடம் ஒரு தகவலை சொல்லி ஒரு நூலை கையில் அளித்தார். அதுவரை அந்த நூல் இருப்பது எனக்கு தெரியாது. அதுதான் இந்த அகஸ்திய புரட்டு என்று 1931 வெளியிடப்பட்ட அந்த நூல். இந்த அகஸ்தியர் மீண்டும் மேடைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிற இந்த சூழலில் உடனடியாக ஒரு வாரத்திற்குள், இந்த பிப்ரவரி மாதத்தில் அந்த நூல் மீண்டும் ஒரு 94 ஆண்டுகளுக்கு பின்னால் பிறகு அது மீள் பதிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது காலத்தின் தேவை. அந்த நூலையும் கையில் வாங்கி கொண்டு தான் அந்த உரைக்கு சென்றேன். கிட்டத்தட்ட ஒரு 405 அவருடைய பேரில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 400 படைப்புகளை ஒரு 25 நாள் நான் தொடர்ந்து வாசித்து, அதனால் உடல்நலம் குறைந்து, அது அப்படி தான் அந்த 2.25 மணி நேர உரையை நிகழ்த்தினேன். அதனால் நான் இதனுடைய பின்னணி இதை ஏன் நாம் இப்படி பார்க்கிறோம் என்பதை விளக்க வேண்டிய தேவை இருப்பதாக நான் நினைக்கிறேன். முதல்ல இன்றைய நிகழ்ச்சியை பாருங்கள், ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு கண்டன மாநாடு. அப்போ நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது இந்திய துணைக்கண்ட பண்பாட்டு வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் ஆரியர் அற்றவர்கள் அப்படிங்கிற, அதாவது ஆரியன் நான் ஆரியன் என்று சொல்லுகிற கருத்தாக்கங்கள் எப்படி உருவாகி இருக்கிறது. இந்த நாட்டில் பேசப்படுகிற மொழிகளில் மிகவும் மிகச்சிறந்த செவ்வியல் இலக்கியத்தை படைத்திருக்கக்கூடிய, தனக்கென்று ஒரு தனியான அடையாளத்தை தக்க வைத்திருக்கிற, தோற்றத்தொன்மை தொடரும் இளமை என்று 2 கட்டங்களிலும் இயங்குகின்ற தமிழ் அந்த ஆரியம் என்பதை எப்படி பார்த்தது, அப்படி எப்படி பார்த்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு நமக்கு உதவுவது தொல்தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள், நாம் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கிற அந்த சங்க இலக்கியம் இதை எப்படி பார்க்கிறது, அதை பார்த்து தான் அதில் தான் தொடங்கும்னு நினைக்கிறேன். சங்க இலக்கியத்தை பொறுத்தவரையில் ஆரியம் என்பதை ஆரியர் அலறத் தாக்கி என்று ஒரு இடத்தில் வருகிறது. ஆரியர்கள் அலரும்படியாக தாக்கினோம் அப்படின்னு. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு பாண்டிய மன்னன் தனக்கு பெயர் வச்சிருக்கான். ஒரு இமயமலையை பற்றி பேசும்போது யாக் என்று சொல்லப்படுகிற அந்த முடியல் அதிகம் இருக்கக்கூடிய கவரிமா என்ற அந்த விலங்கை பற்றி பேசுகும்போது ஆரியர் துவன்றிய பேரிசை இமயம் அப்படின்னு சங்க இலக்கியம் பதிவு செய்து, அதாவது ஆரியம் துவன்றியன்னா தி பிளேஸ் வேர் தி ஆரியன்ஸ் எமர்ஜ்டு, ஆரியர்கள் திடீர்னு தோன்றாங்க. அந்த ஆரியர்கள் தோன்றிய இமயமலையினுடைய உச்சிப்பகுதி, அதாவது இந்த கங்கோத்ரி என்று சொல்லப்படுகிற அந்த ஹரித்வாருக்கெல்லாம் மேலே போனோன்னே அங்கு யாக் இந்த மாதிரி விலங்குகள் வசிக்கக்கூடிய பகுதியிலிருந்து ஆரியர்கள் தோன்றினார்கள் அப்படிங்குது. அப்புறம் இதுதான் இந்த இருமை இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைகாட்டமஸ், இந்த இருமை, ஆரியர்களை அலறத்தாக்கினோம் அப்படின்னு சொல்கிறது. ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், ஆரியர் வந்த பேரிசை இமயம். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு கவிதையில் சொல்லும் போது, வடக்கு திசையில் இமயமலை இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், தெற்கு பகுதியில் ஆய் என்ற குடி, இந்த குடிதான் இந்த உலகத்தை, தெற்கு பகுதியை தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு அந்த ஆய் குடியை இமயமலைக்கு நிகராக சொல்கிற ஒரு மனப்பாங்கு. அந்த ஆய் நிலத்தை தேடி தேடி நான் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு உரை நிகழ்த்தினேன், தி ஐலாண்ட்ஸ் ஆஃப் சவுத் ஏசியா என்ற ஒரு ஆங்கில உரையை நிகழ்த்தினேன். அந்த ஆய் என்னை சிந்துவெளி பக்கத்தில் அழைத்து சென்றது. இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் ஆரிய பொருணன் அப்படின்னு ஒருத்தன் வருவான். ஆரியர் கயிறாடு பறை அப்படின்னு சங்க இலக்கியம் சொல்லுது. இந்த நம்ம களை கூத்தாடுறாங்கல்ல, மூங்கில்ல கயிறு வச்சு அந்த ஒரு குழந்தை அந்த கயிற்றில் நடந்து போகும், அதை ஆரியர்கள் நிகழ்த்தி இங்கே தமிழ்நாட்டில் இருப்பவர்களை மகிழ்வித்தார்கள். ஒரு மல்யுத்தம் பண்ற ஆரிய பொருணன் வந்தான்.
இப்படின்னு பல வகையிலும் இந்த ஆரியம் என்பதை அது கட்டமைக்கிறது. அதிலிருந்து இமயன் மலையின் வழியாக வந்த ஒரு புதிய மக்கள் என்பது இது தெளிவாகிறது. இந்திய துணைக்கண்டத்தில் தமிழ் மக்களினுடைய அணுகுமுறையை அடையாளம் காட்டுகிற இன்னொரு ஆவணம் இருக்கிறது என்று சொன்னால், அது நான் 40 ஆண்டுகள் பணிபுரிந்த ஒரிசாவில் புவனேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ஹதிகும்பா கல்வெட்டுக்கள். அங்கே இருக்கக்கூடிய காரவேலன் என்ற மன்னன் அசோகருடைய காலத்திற்கு பின்னால் இந்தியாவிலேயே தமிழ் நட்பரசுகளை பற்றிய முதல் கல்வெட்டு குறிப்பு அங்கே தான் இருக்கு. அங்கு அதில் சொல்லப்படுகிறது, எனது காலத்திற்கு 1330 ஆண்டுகளுக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே தொடர்ந்து, அதை சிலர் 1300ங்கிறார்கள், சிலர் 1130 என்று சொல்கிறார்கள். 2 பாடபேதங்கள் உண்டு. அவர் எனக்கு முன்பே கூட்டாக இயங்கிக் கொண்டிருக்கிற திரமிர சங்காத்த என்ற சொல், அதுல தான் திரமிர, திரமிழ, திராவிட என்று தமிழ் என்பதை உச்சரிக்கப்பட்டதான் திராவிட மொழி குடும்பம் என்று வருகிறது. திரமிர சங்காத்த என்ற சொல்லை, சங்காத்தம் என்று சொன்னால் நட்பரசுகள். இப்போ கூட நம்ம சொல்ற மாதிரி அவன் சங்காத்தமே வேணாம், அவன் சங்காத்தமே வேணாம்பாங்க. அப்படின்னா அவனுடைய தொடர்பே வேண்டாம். அங்க தமிழ் அரசர்களை திரமிர சங்காத்த என்று நட்பரசுகள் என்று சொல்லுகிறது. இவங்க தங் மீது படையெடுப்பு வருகிறது என்றால் அவர்கள் கூட்டாக, இவங்களுக்குள்ள 1000 சண்டை போட்டிருப்பான், சேரன், சோழன், பாண்டியன் சண்டை போடுவான். ஆனால் இந்த மொழிபெயர் தேதத்தில் எல்லை பகுதியில் சண்டை வருகிறது என்றால் அவர்கள் அதை சேர்ந்துதான் முறியடித்திருக்கிறார்கள் என்பதை முதலாக ஆவணப்பதிவு செய்கிறது அந்த காரவேலனுடைய கல்வெட்டு. வம்ப மோரியர் என்று சொல்கிறது சங்க இலக்கியம், புதிதாக வந்த மௌரியர்கள் என்று. மௌரிய படையெடுப்பு கர்நாடகா வரை வந்திருக்கிறது, ஆந்திரா பகுதிக்கு வந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எப்போதும் கால் வைத்ததில்லை. தமிழ்நாட்டில் கால் வைத்து ஒரு வட இந்திய பேரரசு இருந்ததாக வரலாறே கிடையாது அந்த காலகட்டத்தில். ஆக இந்த படையெடுப்பு என்பது இந்த தமிழ் நிலத்தில் நிகழ வேண்டும் என்று சொன்னால் அது படையெடுத்த படையெடுப்பாக இருக்கவே முடியாது, அது இராணுவம் சார்ந்த படையெடுப்பாக இருக்கவே முடியாது. அது நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆக இது ஒரு பண்பாட்டு படையெடுப்பாக இருந்தே தீர வேண்டும். அதுதான் நிகழ்ந்திருக்கிறது. இந்த பண்பாட்டு படையெடுப்பு சில இடங்களில் கங்கை பகுதியிலலாம் ஒரு மன்னர் வருவான், புது மன்னர் வருவார், மௌரியர் வருவாங்க, குப்தர் வருவார், சுங்கா டைனஸ்டி, ஹர்ஷர் இப்படிலாம் வருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில், தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் 3 பிம்பங்கள், ஆளுமைகளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இந்திய பண்பாட்டு வரலாறை நீங்கள் பார்த்தீங்கன்னா சரஸ்வதிங்கிற பெயர் அடிக்கடி வரும். இப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு சரஸ்வதி. சரஸ்வதி என்பது ஒரு நதியின் பெயர், சரஸ்வதி என்பது ஒரு கடவுளின் பெயர், ஒரு பெண், அதாவது கலை, கல்வி இதோடு தொடர்புடைய ஒரு கடவுளின் பெயர். அந்த சரஸ்வதி என்ற இல்லாத நதி, அகஸ்தியர் என்ற இல்லாத முனிவர், பரசுராமன் என்ற இல்லாத வீரன், இந்த 3 பிம்பங்களின் ஆளுமைகளின் மூலமாகத்தான் இந்தியாவில், குறிப்பாக தென்னிந்தியாவில் பண்பாட்டு படையெடுப்பு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இதில் நீங்கள் சரஸ்வதிங்கிற நதி இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கோம். சிந்து செவெளி நாகரிகத்தை சிந்துவெளி நாகரிகம் என்றே சொல்லக்கூடாது, அதை சரஸ்வதி நாகரிகம் என்று சொல்ல வேண்டும். இங்கே சரஸ்வதியின் ஒரு நதி தோன்றும் இடம் என்று ஒரு இடம் அடையாளம் காட்டப்படுகிறது. அந்த கிராமத்தின் பெயர் மனா. இது பத்ரிநாத் கோயிலிருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது, ஒரு 25 கிலோமீட்டரில் இருக்குது. அதை 1984ஆம் ஆண்டு அந்த கிராமத்திற்கு நான் போயிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாறையிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தில் தான் சரஸ்வதி நதி தோன்றி வருகிறது என்று ஒரு இடத்தை நமக்கு காட்டுகிறார்கள். அதுக்கு பின்னால் அந்த நதி காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லி இப்போ தேடிட்டு இருக்காங்க சேட்டலைட் மூலமாக. அங்கே அது காணாமல் போன ஒரு நதி. அப்புறம் அதுக்கடுத்து பரசுராமனை சொல்லிட்டு அகஸ்தியருக்கு வர்றேன். அடுத்து தென்னிந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் போய் கேரளாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, கேரளாவை நம்ம என்ன புரிஞ்சு வச்சுருக்கோம், அது நம்முடைய சேர மன்னர்கள், சேரர்கள் இருந்த இடம், கண்ணகி சென்ற இடம், இப்படி தான் நம்ம கதை வச்சுருக்கோம். சேர, சோழ, பாண்டியர். அப்புறம் 18 முழுக்கதும் சேரர்களை பற்றி பாடுகிறது. குட்டுவன், நெடுஞ்சேரலாதன், சிலப்பதிகாரம் முழுவதுமே தமிழர்களை இழிவாக பேசிய கனக விஜயனின் முடித்தலை நெறித்தோம் என்று அந்த பெருமையை பேசுகிறது. இப்படியெல்லாம் இருக்கிற சேர நாட்டுக்கு இன்னொரு வரலாறு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் ஒரு புத்தகத்துக்கு பேர் கேரளோற்பத்தி, கேரளம் உற்பத்தி செய்யப்பட்ட விதம். அதில் சொல்லப்படுகிற கதை இந்த கேரளாங்கிற ஏரியா இப்போ இருக்கிற அந்த பகுதி, அந்த மாநிலத்தை உருவாக்குனதே பரசுராமன். அது கடலில் இருக்கிற பகுதியில் அவர் கையில் வச்சிருக்கக்கூடிய மழு என்று சொல்கிற கோடாரியை வச்சு ஒரே போடுவார். எப்படி கடலையை அவர் குடிச்சாருன்னு சொன்னாரோ, அவர் கோடாரியை போட்ட இடத்துல உருவான இடம்தான் இந்த கேரளா அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. அங்கே போனீங்கன்னா அந்த பரசுராமனுக்கும் இந்த இதுக்கு வாமனன் இந்த மாதிரியான கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரளாவினுடைய கதை முழுவதும் பரசுராமன் என்ற ஒருவரை கட்டமைத்திருக்கும். சரி, கேரளா மட்டும்தான் பரசுராமனோட சம்மந்தப்பட்டிருக்குன்னா, நான் ஒரிசாவில் வேலை பார்க்கும்போது சில பகுதியில் சொன்னாங்க இது பரசுராமர் கடைசியில் தங்கின இடம் இதுதான் சொன்னாங்க, மகேந்திரகிரி என்று.
அது நக்சல் பகுதி, வன்முறை உள்ள பகுதி. அந்த பகுதியில் நான் ஆராய்ச்சி செய்வதற்காக நான் ஒரு அதாவது இன்காங்கினிட்டோன்னு சொல்லுவாங்கள்ல, என்னை நான் ஒரு அதிகாரி என்று காட்டிக்கொள்ளாமல் ஒரு வாடகை காரில் ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி அது JNUவில் ரிசர்ச் பண்ணுற ஒரு மாதிரி நான் அந்த ஏரியாவுக்கு போயிருந்தேன். பல ஆண்டுகளுக்கு முன்னால், 20-25 ஆண்டுகளுக்கு முன்னால். மகேந்திரகிரி அங்கு வந்து கல்வெட்டு இருக்குது. மகேந்திர இந்த கிரி கல்வெட்டுகள், தமிழ்நாட்டை பற்றிய கல்வெட்டு இருக்குது. அந்த பகுதியில் வந்து பரசுராமன் கடைசியில் தங்கினார்னு சொல்கிறாங்க. இந்தியா முழுவதும் நான் பயணப்பட்டு போகும்போது எங்கு மக்கள் குடிபெயர்ந்திருக்கிறார்களோ, ஒரிசாவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, பரசுராமன் வந்து நாங்களாம் சத்திரியர்கள், நாங்களாம் ஆண்ட பரம்பரை, நாங்கள் எங்கே இங்கே வந்தோம்னு சொன்னால் பரசுராமர் வந்து சத்திரியர்களை ஒழிப்பதற்காக அவங்க அம்மாவை கொலை பண்ணிடுவார். அந்த கதை உங்களுக்கு தனிக்கதை, அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். அவங்க அம்மாவை வெட்டிடுவார். அம்மாவை வெட்டினதுக்கு காரணமாக இருந்தது, அம்மாவனுடைய மனசு மயங்கினது காரணமாக இருந்தது ஒரு சத்திரியன்கிறனால அவர் சத்திரியர்களுக்கு எதிராக போர் எடுத்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசர்களை அவர் ஒழிப்பார். அப்போ ஒரிசாவில் போய் சொன்னால் பரசுராமன் வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணும்போது நாங்கள் அப்படியே வந்துட்டோம், இங்கே ஒரிசாவுக்கு வந்துட்டோம். பஞ்சாபில் போய் கேட்டால் நாங்கள் வந்து பரசுராமனை எங்களை அட்டாக் பண்ணும்போது நாங்கள் தேடி வந்தோம்னு சொல்லி, அதில் வந்து இந்த சத்திரியர் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய சர்நேம், இந்த குடிப்பெயர்களை மட்டும் நான் தொகுத்து வாக்காளர் பட்டியல் நான் தேர்தல் ஆணையத்தில் பணியாற்றிய போது ஒரு 158 கத்திரி என்று சொல்லப்படுகிற இனத்தைச் சேர்ந்தவருடைய சர்நேம்ஸ் இதையெல்லாம் பட்டியலிட்டேன். அதில் அரோரான்னு ஒரு பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது சீக்கியர்லேயும் வரும், பஞ்சாப் இந்துக்கள்லையும் வரும். அந்த அரோராட்ட போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, சார் எங்களுக்கு எப்படி அரோரான்னு பேர் வந்ததுன்னா, இந்த பரசுராமன் வந்து எங்களை வந்து ரோரிங்கிற ஒரு இடத்துல இருந்தோம், அது இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. அந்த ரோரிங்கிற பகுதியில் இருந்தால் நாங்கள் வந்து ரோரி, அதிலிருந்து வரும்போது பரசுராமன் வெளியில் நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் வெட்டி கொண்டார் இந்த ரோரிங்கிற இடத்தை சேர்ந்தவங்களை. அவங்க சொல்லும்போது அவர் பரசுராமன் வாசலில் நின்றுட்டு இருக்கும்போது நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு கேட்டால் இவர் வந்து ரோரின்னு சொன்னால் வெட்டிடுவார். இவர் வந்து அரோரின்னு சொன்னால் அதாவது ரோரி இல்லாதவன், அதாவது நீதி அநீதி, தர்மம் அதர்மம், அது மாதிரி அவர் அரோரா அப்படின்னு சொன்னால் நான் ரோராங்கிற இடத்துலேருந்து வரலைன்னு சொன்னால் விட்டுருவாராம். இப்படி ஒரு கதை வந்து வடநாடு ஃபுல்லாக இருக்குது. ஆக எந்த பகுதியில் மக்கள் சென்றார்களோ, புலம்பெயர்ந்து சென்றார்களோ, அந்த இடமெல்லாம் இந்த பரசுராமன் கதை இருக்குது. அஸ்ஸாம்லேயும் இருக்குது, பெங்காலத்துலேயும் இருக்குது. ரொம்ப காத்திரமாக பதிவு செய்யப்பட்டது கேரளாவில். ஆக ஒரு மனுஷன் இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிறவன்லாம் விரட்டி அடித்தாங்கிற ஒரு கதை. அவன் வந்து கட்டாயம் இந்த இடத்துல போய் சண்டை போட்டுக்க முடியாது, அப்படி ஒரு கேரக்டரே இல்லை. இது கட்டமைக்கப்பட்டது. ஆக சில இடங்களில் படையெடுப்பு அவருக்கு சண்டை போட்டது. தமிழ்நாட்டில் பரசுராமன் கதை எடுபடவில்லை, இல்லையும் இல்லை. கேரளாவில் மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் படையெடுப்பதென்றால் மொழியின் பெயராலும் அல்லது ஒரு காலகட்டத்தில் சமயத்தின் பெயராலும் அல்லது அடையாளத்தின் பெயரில் தான், அதாவது உங்களது அடிமடியில் கை வைத்தால்தான் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று பேச முடியும் என்ற சூழலில் இந்த அகஸ்தியர் பிம்பம் கட்டமைக்கப்பட்ட பின்னணியை நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அதுக்கு நாம் சங்க இலக்கியத்தை புரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியம் ஒரு பண்பாட்டு அரசியலை பேசுகிறது. என்னை பொறுத்தவரையில் கடந்த 2000 ஆண்டுகளாக தொடர்ந்து பண்பாடு என்ற ஒரு நுண்ணரசியலை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மொழிக்கூடும், ஒரு மொழியினர், ஒரு இனத்தினர் இருக்கிறார் என்றால் அது தமிழ் மண்ணும் தமிழ்நாட்டு மக்களும் மட்டும்தான். மாங்குடி மருதன், மாங்குடி கிளார் என்ற புலவன் சொல்றான், என்கிட்ட நீ வந்து 4 குடி கேட்டினா, நீ வந்து 4 வர்ணம்லாம் வச்சிருப்ப, என்னிடம் 4 குடின்னு கேட்டினா பாணன், பறையன், கடம்பன், துடியன். அப்போ வந்து மன்னர் இருக்காரு, வேந்தர் இருக்காரு, வைசியர் இருக்காரு, பிராமணர் இருக்காரு. ஆனால் அவர் சொல்லுகிற இந்த 4 வந்து விளிம்பு நிலை மக்களை. என்னிடம் 4 உணவு கேட்டினா நான் நெல்ல சொல்ல மாட்டேன், வரகே திணை அவரை கொள்ள தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசினதான் பண்பாட்டு அரசியல். விளிம்பு நிலை மக்களின் சார்பாக நின்று ஒரு எதிர்குறலை, நீ சொல்லும் 4 வேற, நான் சொல்ற 4 வேறன்னு சொல்ற, அதுக்கு பேர் தான் பண்பாட்டு அரசியல். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று பெயரை வைத்து கொண்டவன் வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும், நீங்கள் வேறுபாடு கற்பிக்கிற 4 வகையான வர்ணங்களில் 4 வகையான பால்களில் நீங்கள் கீழ்ப்பால் என்று சொல்கிற ஒருவன் கற்றுவிட்டால் மேற்பால் அவன்கண் படுமே, மூத்தோன் வருகை என்று எண்ணாது, அறிவுடையோன் 6 அரசும் செல்லும். அறிவுடையோன் என்ன சொல்கிறான் அதை கேட்டுதான் எனது அரசாங்கம் நடக்கும் என்று அறிவித்தவன் ஒரு பாண்டிய மன்னன். அவன் பெயர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் என்பது எதேச்சையானதல்ல, அதுதான் ஒரு பண்பாட்டு அரசியல். அதுதான் தமிழ்நாடு அறிவித்த முதல் கல்விக் கொள்கை. தமிழ்நாடு அறிவித்த முதல் கல்விக் கொள்கையில் எவன் படிக்கிறானோ, யார் படித்தாலும் படிப்பு வந்து பிறப்பின் சார்பில் இல்லை அப்படின்னு ஒரு பண்பாட்டு அரசியலை தமிழகம் பேசியது. அப்படிப்பட்ட பண்பாட்டு அரசியலை பேசிய தமிழகத்தில் சமயங்கள் வந்தபோது, அது சமணம் வந்து தமிழுக்கு பெரிய தொண்டாட்டி இருக்கு, பௌத்தம் தொண்டாட்டி இருக்கிறது.
சிலப்பதிகாரம் எழுதியிருக்கு. இளங்கோவடிகள் சமணராக இருந்தார், திருவள்ளுவர் சமணராக, அந்த எல்லா வகையிலும் பேசப்படுகிறது. ஆனாலும் புறச்சமய கருத்துக்கள், வட இந்திய கருத்துக்கள் இந்தியா தமிழ்நாட்டில் புகுத்தப்பட்டது சிலப்பதிகாரத்தில் தான். அதுக்குனால தான் நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நான் சிலப்பதிகாரத்தை கொண்டாடுவதும் இல்லை. நான் சங்க இலக்கியம், அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீங்கள் வாயத்திறந்தால் சங்க இலக்கியம் தான் சார், அதுக்கு பின்னால் ஒன்றுமே இல்லையான்னு கேட்பான். ஏனென்றால் அவ்வளவு கேள்வி கேட்ட வாயிலோயே வாயிலோயே என்று ஒரு ஆகச்சிறந்த அரசியலை பேசிய அந்த பெண்ணினுடைய அந்த இலக்கியத்திலையும் மதுராபதி தெய்வம் வந்து இந்த தீயை நீங்கள் மூட்டுறீங்க, இந்த தீயை மூட்டினதுனால யாரார விட்டுட்டு நாங்கள் வந்து இந்த தீ வந்து கொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது கண்ணகியின் வாயினால் சொல்கிறது, ஆவும் ஆணியல் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையூரும் இவங்களெல்லாம் விட்டுட்டு மீதியெல்லாம் எரிச்சிருன்னு சொன்னதில் எனக்கு ரொம்ப அஃபெக்ட். எனக்கு வந்து அங்கே தான் திகிலடைகிறேன். பெண்கள் பிணியுடையீர் ஆவும் முதலில் பசுமாடு பேசப்படுகிறது. பசுமாட்டை போன்ற இயல்புடையவர் பார்ப்பனர்களையும் விட்டு விடுகள் என்று அது சொல்லுகிறது. அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் அது சொல்கிறது, அந்த கருத்து எங்கிருந்து வந்தது, அப்படிதான் தொடங்குகிறது. அப்படி தொடங்கப்பட்ட ஒரு கருத்து அனல்வாதம், புனல்வாதம், அப்புறம் பக்தி இலக்கியம், மனிதனை மனிதன் கால்தளித்த காலத்தில் இருந்து கடவுள் நாயக நாயகி பாவம் என்று நம்முடைய பாதை திரும்பியது. ஆக இந்த பண்பாட்டு அரசினுடைய தொடர்ச்சி எப்போதெல்லாம் அகஸ்தியர் வந்தார் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஆசிரியர் எனக்கு கொடுத்த இந்த புத்தகத்தை வந்து 1931 தந்தை பெரியார் குடியரசு வெளியீடாக வெளியிட்டிருக்கிறார். ஏன் வெளியிட்டாரு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். 1930 KN சிவராஜ பிள்ளை அகஸ்தியா இன் தமிழ்லேண்ட் அப்படின்னு ஒரு ஆங்கில நூலை எழுதியிருக்கிறார். நான் ஆற்றிய அந்த உரையை நான் KN சிவராஜ பிள்ளைக்கு எழுப்பும் நடுகள் என்று நான் அறிவித்தேன். அந்த உரையை நான் எழுப்பும் நடுகள் என்று அறிவித்தேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான நூல். அந்த நூல் எழுதப்பட்டு இப்போது 95 ஆண்டு ஆகிறது. இந்த 95 ஆண்டுகளுக்கு பின்னால் நான் ஏன் பேசுகிறேன்? ஒரு 2.25 மணி நேரம் அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்ப்போம் என்று அந்த கூட்டத்தில் அறிவித்தேன். அறிவித்ததற்கு 2 நாளைக்கு பின்னால் என்னுடன் ஒரு தம்பி தொடர்பு கொண்டார், இளவல் இஸ்கரா என்பவர். அவர் சொன்னார், நான் ஏற்கனவே மொழிபெயர்க்க தொடங்கிவிட்டேன் சார் அப்படின்னார். அப்படி என்றால் நீங்களே மொழிபெயர்த்து விடுங்கள். அவர் அட்டையை கூட வெளியிட்டார் முகநூல்ல. அது வந்து தமிழ் நிலத்தில் அகஸ்தியர் என்ற பெயரில் அது வெளிவருகிறது பரிசில் பதிப்பகமாக. அப்ப 1930 KN சிவராஜ பிள்ளை ஏன் எழுதினார்? 1931 நமசிவாத முதலியாருடைய எழுதிய புத்தகத்தை குடியரசு பதிப்பாக பெரியார் ஏன் வெளியிட்டார் என்பதை புரிந்து கொண்டால்தான் 1920களில் என்ன நடந்தது. 1920களில் 1919 சட்டத்தின்படி முதலாக நடந்த தேர்தலில் நீதி கட்சி வருகிறது. அப்போ இந்த நமசிவாய முதலியார் தான் முதல் குவீன் மேரிஸ் காலேஜில் தோற்றுவிக்கப்பட்ட தமிழ் துறையினுடைய முதல் தமிழ் பண்டிட்டா ஆகிறார். அதுவரைக்கும் வந்து சமஸ்கிருத மொழியை படித்தவர்கள் மட்டும்தான் பல்கலைக்கழக லெவலில், யூனிவர்சிட்டி லெவல் எக்ஸாமில் நீங்கள் தேர்வில் நீங்கள் கலந்துக்கிறாந்தா அதில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் சமஸ்கிருதம் கற்றிருக்க வேண்டும் என்ற சூழலில் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறையினுடைய தலைவராகவும் பல காலம் பணியாற்றி அவர் எழுதுகிறார். KN சிவராஜ பிள்ளை, நமசிவாய முதலியார் அவரும் இந்த புத்தகத்தை கொண்டு வருகிற அந்த சூழல் இருந்தது. KN சிவராஜ பிள்ளை, நமசிவாய முதலியார் இவங்கெல்லாம் வருவதற்கு, இந்த 2 நூல்களும் வருவதற்கான ஒரு மிக முக்கியமான பண்பாட்டு தாக்குதலும் மொழி சார்ந்த தாக்குதலும் 1920களின் இறுதியில் நடந்திருக்கிறது. அதனால்தான் இந்த புத்தகத்தின் தேவையை பெரியார் உணர்ந்திருக்கிறார். எப்போதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, திருக்குறள் மாநாடை முதலில் நடத்தியது. அப்ப திருக்குறள் என்ற அடையாளம், இந்த அகஸ்தியர் என்ற பிம்பம் கட்டுடைக்கப்பட வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த காலகட்டத்திலே இந்த புத்தகம் வந்திருக்கிறது. அதற்கு முன்னால் ஒருவர் அகஸ்தியர் என்ற பிம்பத்தை தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமாக கட்டமைக்க முயன்றார். அவருடைய பெயர் நச்சினார்க்கினியர். அவர் வாழ்ந்த நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு. உச்சிமேற் புலவர் வச்சு கொண்டாடுகிற அவ்வளவு சிறப்பு மிக்கவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயரே உண்டு. அவர் 10 பாட்டுக்கு மதுரை காஞ்சிக்கு அவர் எழுதுறார், உரை எழுதுறார். அந்த மதுரை காஞ்சியில் ஒரு பாட்டு வருகிறது. அந்த பாடலில் வர்ற வரி என்னன்னா, தென்னவர் பெயரிய துண்ணரும் துப்பில் தொன்முது கடவுள் பின்னர் மேய வரைத்தாள் அருவி பொறுப்பிற் பொருண அப்படின்னு ஒரு 3 லைன் வருது. இதுக்கு நச்சினார்க்கினியர் உரை எழுதும் போது என்ன சொல்றாரு, இந்த தொன்முதல் கடவுள் என்பது தொன்முது கடவுள். தொல் என்றால் வெரி ஏன்சியன்ட், முது என்றாலும் ஏன்சியன்ட், ஒரு சொல் பொன்மொழி மாதிரி. தொன்மையான முதுமையான, அதாவது ஏன்சியன்ட் ஆன்செஸ்ட்ரல் ஒரு கடவுள். தமிழ் நிலத்தில் தொன்முது கடவுள் என்று நீங்கள் சொல்றீங்கன்னா, ஒரு தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகிற முருகனை சொன்னீங்கன்னா சரி ரைட், அதுக்கு ஒரு பின்னணி இருக்கு அப்படின்னு ஒத்துக்குருவோம்.
அதை கூட விட்டுட்டு அவருக்கு குடும்பமாக ஏற்படுத்தப்பட்ட அவருடைய தந்தை என்று கட்டமைக்கப்பட்ட அல்லது தமிழ் சங்கத்தில் இருந்தார் இறையனார் அப்படின்னு சொல்லப்படுகிற சிவன் சொல்லினா கூட அதில் கூட ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இந்த தொன்முதல் கடவுள் என்பது அகஸ்தியரை குறிக்கும் என்று நச்சினார்க்கினியர் எழுதினார். தென்னவன் என்பது ராவணனை குறிக்கும் என்று அவர் எழுதினார். இந்த இரண்டையும் எதிர்த்து பேசுவதற்கு நாதி இல்லை. அப்போது இப்போது இருக்கிறது. அதான் இந்த காலத்திற்குடைய வித்தியாசம். அதான் அவர் எழுதி சென்றார். அப்பதான் அந்த அகஸ்தியர் என்பது தொன்முது கடவுள் அப்படின்னு முதல்ல கட்டமைக்கிறார். ராவணன் என்பது தென்னவன். நம்ம கொண்டாடுறோம். இது எதிர்ப்பு நிலையில் ராமாயணம் முக்கியமான நம்ம கொண்டாடுறோம். அது வேறு விஷயம். ராவண காவியம் எழுதியிருக்கோம். ஆனால் நான் வடநாடுகளில் வட இந்திய மாநிலங்கள் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவில் 15 மாவட்டங்களை தவிர மீது எல்லா மாவட்டங்களிலும் பயணித்திருக்கிறவன் என்ற முறையில் வடநாட்டில் டெல்லிக்கு அருகில் உத்தரப்பிரதேசத்தில் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ராவணனுக்கு எழுப்பப்பட்ட சிலைகள், ராவணனுடைய கோயில்கள், மண்டோதரியினுடைய பிறப்பிடமாக கருதப்படுகிற மண்டசார் என்ற ஊர், அவன் மருமகனாக இருந்தவிடம், ராவணனுக்காக துக்கம் கொண்டாடுகிறவர்கள், ராமலீலா கொண்டாடப்படும் போது துக்கம் அனுசிக்கிற பிராமணர்கள் ஹிமாச்சல பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும், கலெக்டருக்கு போய் மனு கொடுப்பவர்கள், ராஜஸ்தான் ராவணனுடைய குடும்பாவியை கொளுத்தக்கூடாது என்று மனு கொடுக்கிற பழங்குடிகள், இப்படியெல்லாம் அவர்கள் இருப்பது எல்லாம் வட இந்தியாவில். அதன் எந்த அடிப்படையில் அவர் இந்த இலங்கையோடு நீங்கள் முடிச்சு போட்டீர்கள் என்று நான் பல கூட்டங்களில் கேட்டிருக்கிறேன். அந்த வகையில் இவர் சொன்ன தொன்முது கடவுள் என்பதும் ஒரு பிம்பம், ஒரு கதை. தென்னவன் என்பதும் ஒரு கதை. இதுக்கு உரை எழுதுகிறதே அதிலிருந்து இந்த அகஸ்தியர். நான் படிக்கிற காலத்தில் நான் ஒரு தமிழ் மாணவன். இன்னைக்கு கூட இதில் இந்த அழைப்பதில் முதுமுனைவர்னு போட்டிருக்காங்க. நான் முதுமுனைவரே கிடையாது. இன்னைக்கு மூவனுக்குள்ள போட்டேன். எனக்கு மதிப்புறு முனைவர் ஒரே ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் ஒப்புக்கொண்டேன். அது தந்தை பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தை ஆசிரியர் தான் கொடுத்தாரு. அதனால சென்ற முறை நான் இங்கே வரும்போது வீட்டில் கூட சொன்னாங்க, இன்னைக்கும் பார்த்தாங்க, அன்னைக்கு மானமிகு ஆர் பாலகிருஷ்ணன் போட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக சொன்னாங்க. மானமிகு தானே, இனிமேல் என்னை எப்போது அழைத்தாலும் அதை மட்டும் போடும்படி கேட்டுக்கொள்கிறேன். நான் என்னதான் முதுமுனைவரும் இல்லை. ஆக நான் ஒரு தமிழ் மாணவனாக நான் படித்திருக்கிறேன். தொல்காப்பியத்தை தலைகீழாக படித்திருக்கிறேன், மனப்பாடம் செய்திருக்கிறேன், சங்க இலக்கியம் படித்திருக்கிறேன். ஆனால் நான் அகஸ்தியரை பற்றி படித்ததே இல்லை. அகஸ்தியர் நான் கேள்விப்பட்டிருக்கேனே தவிர அவர் எழுதுனதா ஒரு வரி கூட படிக்கல. ஏன்னா அது சிலபஸ்லையும் இல்லை, நமக்கு தேவையும் இல்லை. அகஸ்தியரை பற்றி நான் முதலில் படித்ததே இந்த 25வது ஆண்டு. இந்த உரைக்காகத்தான் நான் 25 நாள் படித்தேன். தேடி 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 பார்த்தா அவர் எழுதுனதா இருக்கக்கூடிய புத்தகங்கள் மட்டும் நீங்கள் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பவே முடியாது. அதாவது அகஸ்தியர் பெயரில் 389 நூல்களை உலகம் முழுவதும் ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்து நண்பர்கள் தேடி கண்டுபிடித்திருக்கிறார். உலகம் முழுவதும் நீங்கள் தேடினீங்கன்னா 389 நூல்கள் கிடைக்கிறது. அகஸ்தியர் பெயரில் அவர் எழுதினார்னு கிடையாது. அதில் மருத்துவம் 220, சைவ இலக்கியம் 55, சோதிடம் 51, சிற்றிலக்கியம் 20, ஆன்மீகம் 8, மாந்திரிகம் 2, இந்தி பயிற்சி நூல் 2, தமிழ் மொழி பற்றிய திரைப்பட பாட்டு புத்தகம் 1. அகஸ்தியர் ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரையில் அகஸ்தியர்னா சீர்காழி கோவிந்தராஜன் தான். எனக்கு சீர்காழி கோவிந்தராஜன் தவிர வேறு எந்த அகஸ்தியரும் தெரியாது. நான் படிக்கும் போதெல்லாம் அகஸ்தியர்னா அவர் தான். அது பட் உலகம் சமநிலை பெற வேண்டும்ங்கிற பாட்டு பாட்டோன்னா ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்கார் உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேணும்னு பாடுறாரு அப்படின்னு ஒரு புரட்சி மாதிரி நாங்கள் கேட்டுட்டு இருப்போம். அப்போ அதில் ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கிறது எனக்கு ஆச்சரியம் இல்லை. இப்படி ஒரு 389 நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கூட, அதுபோக துணை நூல் பட்டியல் சொல்லுவாங்களே, பிப்ளியோகிராஃபின்னு, அந்த குறிப்பு ஆங்கிலம் தமிழ் எல்லாம் சேர்ந்து அந்த குறிப்புகள் மட்டும், அகஸ்தியரை குறிப்பிட்டிருக்கிற கட்டுரைகள் நூல்கள் மட்டும் 39 பக்கம் வருது. உலகத்தில் கூடிய எல்லா நூலகங்களையும் நாங்கள் தேடியதில் அதில் தமிழ் 480, ஆங்கில நூல்கள் 28, ஆங்கில கட்டுரைகள் 16, சமஸ்கிருதத்தில் 6, இந்தியில் 7, கன்னடத்தில் 3. நான் 5 நிமிஷம் பேசலாமா பிரின்ஸ்? தெலுங்கு 3, குஜராத்தி 1, மராத்தி 1, ஜாவனீஸ் மொழினா அது இந்தோனேசியாவில் இருக்குது. ஏன்னா அகஸ்தியர் வடநாட்டிலிருந்து இங்கே மட்டும் இல்லை, இங்கேருந்து கம்போடியா வர போகிறார். இந்தோனேசியா கம்போடியாவுக்கு போய் இதே மாதிரி அங்கே கோயில்கள்லாம் கிளப்புறாரு. இப்படி மொத்தத்தில் அகஸ்தியர் பேரில் 3 பத்திரிகைகள் நடத்தப்பட்டிருக்கு தமிழில். அகஸ்தியர் பெயரின் 3, தொல்காப்பியர் பேரில் ஒரு பத்திரிகை கூட கிடையாது. இந்தி பயிற்சி நூல் எழுதப்பட்டிருக்கு. ஆக இது இந்த அகஸ்தியர் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா தமிழில், அதனால தான் நான் குறிப்பாக அகஸ்தியர் அப்படின்னு தான் எழுதுகிறேன். அதில் ஒருத்தர் இன்னைக்கு ஃபீல் பண்ணி முகநூலில் எழுதியிருக்காரு, சார் அகஸ்தியர்னு எழுத முடியாது, அகத்தியர் என்று எழுதுங்க. நாங்கள் வேணும் தாங்க அகத்தியர்னு எழுதலை. அகத்தியர் இசை இத்து போட்டு விட்டீங்கன்னா அதான் தொல்காப்பியம் சொல்லுது, வடமொழி வட சொற்கிழவி வடவெழுத்து ஒரி எழுத்தோடும் சிறந்த பொல்லாங்க. அந்த விதியை நாங்கள் மீறுறோம். ஏன்னா நீ அகஸ்தியருங்கிறத அகத்தியர் தானே கோர்த்து விட்ட. அகத்தியர்னு சொல்லி அவர் அகத்தில் இருந்தவர்,
அவர் அகத்தோன் அப்படிலாம் அதுக்கு பொருள் சொன்னால் கடைசியில் நான் தேடி தேடி போய் பார்த்தா அது வந்து இந்தோ ஈரானிய மொழியில் வந்து கஸ்த் அப்படின்னா, கஸ்த் என்ற சொல் இருக்கு அப்படின்னா சின், பாவம். அகஸ்த் அப்படி என்றால் பாவமற்றவன், புண்ணியமானவன், பாவங்களுக்கு அப்பாற்பட்டவன் என்பது இந்தோ ஈரானிய மொழியில் அகஸ்த் என்பதற்கு பொருள். அப்போ நான் தேடி நான் ஒரு இடப்பெயர் ஆராய்ச்சியாளன், அந்த உரையில் கூட நான் காமிச்சேன், வரைபடத்தை காமிச்சேன். அஜர்பைஜான் ஜார்ஜியா பகுதியில் அகஸ்தேவ் என்று இருக்கக்கூடிய ஊரின் பெயரை காமித்தேன். அதனால தான் ரிக் யஜூர் இந்த வேதங்களில் வருகிற, ராமாயணத்தில் வருகிற, மகாபாரதத்தில் வருகிற எல்லா இடங்களையும், கதைகளையும், மலைகளையும், சீதை தேடப்பட்ட இடங்களையும் நான் ஜார்ஜியாவில் கண்டுபிடித்து வரைபடமாக கொடுத்து இப்போது நூலாக எழுதி கொண்டிருக்கிறேன். ஆக இது வந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கிறோம். அதான் என்னுடைய அடுத்த பணி அதுதான். ஆக அப்புறம் அகஸ்தியர் சூத்திரம் என்று ஒரு புத்தகம் வந்திருக்கு. அந்த அகஸ்தியர் சூத்திரம் என்பது ஒரு போலி ஆவணம் என்று சிவராஜ பிள்ளை தெளிவாக நிறுவுகிறார். ஆக இந்த வகையில் பார்த்தீங்கன்னா காலமாக இப்போ தொல்காப்பியத்துக்கு முன்னால் அகஸ்தியர் எப்படி வந்திருக்க முடியும் என்ன கேட்டீங்கன்னா, அந்த கதையில் என்ன சொல்லுங்க கேட்டீங்கன்னா, அகஸ்தியர் வந்து 12 மாணவர்கள் இருந்தார்கள். அந்த 12 மாணவர்கள் தொல்காப்பியர் ஒருவர். நீங்கள் போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியருக்கு வேற பேரே வச்சிருந்தாங்க. அவர் வந்து ஜமதக்னியின் மகனாகிய திரணதூமாக்கினி, அதான் தொல்காப்பியரோட பெயரா. திரணதூமாக்கினி என்னங்க, திரணதூமாக்கினிக்கு தொல்காப்பியருக்கு என்ன சம்பந்தம்? திருவள்ளுவருடைய இன்னொரு பெயர் மாதானுபங்கி. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இப்படி வேறு பேர் வழி அழைக்கப்பட்டார்கள். அதில் 12 பேர் மாணவர்களில் தொல்காப்பியர் ஒரு மாணவரான். மீதி மாணவர் வந்து பணம்பாரனார், அதங்கோட்டாசான். இந்த பணம்பாரனார் என்ன, தொல்காப்பியத்துக்கு ஒரு பாயிரம் இருக்கும், ப்ரீஃபேஸ் மாதிரி, பாயிரம் பாடிய பணம்பாரனார் அப்படின்னு அவருக்கு பேர். இந்த தொல்காப்பியத்தை அரங்கேற்றும் போது அந்த இதுக்கு தலைமை தாங்கிறவர் அதங்கோட்டாசான். இந்த அதங்கோட்டாசான் தலைமையில் பணம்பாரனார் எழுதிய பாயிரத்தோட ப்ரீஃபேஸோட ஃபோர்வேர்டோட தொல்காப்பியம் அரங்கேற்றப்படுவதாக அதில் எழுதியிருக்கு. அதையும் நான் நம்பலை. ஏன்னா அதில் கீழே வந்து ஐந்திரம் நிறந்த தொல்காப்பியம்னு எழுதியிருக்கு. ஐந்திரம்னா அது ஒரு இலக்கண நூலாம். அந்த ஐந்திரம்ங்கிற இலக்கண நூல் வடமொழி நூல். அதை எழுதியவர் இந்திரனா. எனக்கு தெரிஞ்சு இந்திரன் இந்த மாதிரி வேலையெல்லாம் இறங்கவே மாட்டார். அவர் கடைசியாக செய்யக்கூடிய வேலை தான் இலக்கணத்துக்கு இந்திரனுக்கு என்ன சம்பந்தம்? ஆக ஐந்திரம் நிறந்த தொல்காப்பியம்ங்கிறதுல எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஆக இவருடைய 3 மாணவர்களில் ஒரு மாணவர் தொல்காப்பியர் எழுதியிருக்கிறார், இன்னொரு மாணவர் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியிருக்கிறார் அதங்கோட்டாசான், இன்னொரு மாணவர் அந்த தொல்காப்பிய நூலுக்கு ஃபோர்வேர்டு முன்னுரை எழுதியிருக்கிறார், பாயிரம் எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த 3 மாணவர்களுமா நன்றி கெட்டவர்கள்? ஒருத்தர் கூட அகஸ்தியர்ங்கிற பேரே உச்சரிக்கலையே. தொல்காப்பியத்திலும் இல்லை, சங்க இலக்கியத்திலும் இல்லை, முதல் இலக்கியங்களுமே அகஸ்தியர் என்ற பெயரே இல்லை. அவர் இதை எப்படி நீங்க சொல்லப்படுகிற? இதுக்கு ஒரே ஒரு காரணம், அகஸ்தியர் என்றால் யார் என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. அவர் தெரியாத ஆளை பத்தி எப்படி எழுதுவாங்க? தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள்ல வந்து நீங்க பார்த்துக்க வேண்டியது, நான் இப்ப முடிச்சிருவேன். தொல்காப்பிய சூத்திரத்தில் வந்து 20 விழுக்காடு மொத்தம் இந்த தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள் வந்து 1610 நூற்பா. அதில் 343 நூற்பாக்களில் தொல்காப்பியர் தனக்கு முந்திய இலக்கண நூல்களை குறிப்பிடுகிறார். நூல் சொல்ல மாட்டார். அறிந்திசினோரே அப்படின்னு அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், தெரிந்திசினோரே தெரிந்தவர்கள் சொல்கிறார்கள், நூலறி புலவர் நூலை அறிந்த புலவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள், என்மனார் புலவர் அப்படிபார். என்மனார் புலவர், அறிந்திசினோரே, தெரிந்திசினோரே, நூலறி புலவர் என்று 1610 நூற்பாக்களில் 343 இடங்களில் அவர் குறிப்பிடுகிறார் என்றால் அது 21.3 விழுக்காடு. 21.3 விழுக்காடு நூற்பாக்களை நானா புதுசா சொல்லலை, எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இலக்கண ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்கன்னு ஒருத்தர் எழுதுறாருன்னா இலக்கியம் இல்லாமல் இலக்கணம் வராது. இந்த சங்க இலக்கியத்திற்கு முன்னால் எவ்வளவோ பாணர் மரபு, இலக்கிய மரபுகள் இருந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட அத்தனை மேற்கோள்களை காட்டுகிற தொல்காப்பியர் என்மனார் புலவர், அறிந்திசினோரே என்று பன்மையில் பொதுவாக சொல்கிறாரே தவிர அகஸ்தியர் என்ற ஒரு இல்லாத ஒரு ஆளை பற்றி சொல்லவே இல்லை. ஆக இது ஒரு பொய் பிம்பம். அது மட்டும் கிடையாது, இந்த அகஸ்தியரோட இன்னொரு போட்டி இருந்தது. பௌத்தரை சேர்ந்த ஒரு துறவி, அவருடைய பேர் வந்து அவலோகிதீஸ்வரா. நீங்க போய் தேடி பாருங்க. அவலோகிதீஸ்வரான்னு ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்த துறவி. அவங்க என்ன இருக்காங்க, புத்த மதத்தில் பர்டிகுலர்லி வீரசோழியம் என்ற இலக்கண நூலில் அகத்தியருக்கு ஞானத்தை தமிழை போதித்தவரே அந்த அவலோகிதீஸ்வரா அப்படித்தானே அவர் எழுதியிருக்காங்க. ஆக இந்த பௌத்த மதத்திற்கும் இந்து மதத்திற்கும் நடந்த கயிறிழுக்கும் போட்டியில் அகஸ்தியர் என்பவர் ஒரு புறத்தில் நிறுத்தப்படுகிறார், அவலோகிதீஸ்வரர் இன்னொரு பகுதியில் நிறுத்தப்படுகிறார். ஆக வந்து அகஸ்தியர் பேரில் எழுதப்பட்ட நூல்கள், இலக்கணங்கள் இதையெல்லாம் படித்து பார்த்து நான் ஆடி போயிட்டேன்.
அதாவது அவ்வளவு அசிங்கமான, அவ்வளவு சாதாரணமான சொற்றொடர்கள். இப்படி சொற்றொடர்கள்லாம் தமிழ் தோன்றாது. அதுங்க பாருங்க, பாரப்பா வாதத்தில் லட்சம் காப்பு, பாடினேன் வைத்தியத்தில் 2 லட்சம், அப்படி என்னென்னமோ பேரில், அதாவது ரொம்ப ருடிமெண்ட்ரி, ரொம்ப ஷேலோவா, ஒழிக்கப்படுவது ஒழித்து, ஒழிப்பு, எழுதப்படுவது எழுத்துங்கிற மாதிரி எவ்வளவு ஆகச்சிறந்த தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியராக சொல்லப்படுகிற அந்த அந்த அகத்தியரின் பேரில் எழுதக்கூட்டது எல்லாமே ஒரு நகைப்புக்குரியதாகவே இருக்கிறது. அதனால் நான் இப்போ நான் முடிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அகத்தியரை பற்றி பேசுவார்கள். நான் இந்த பண்பாட்டு போர் என்று நான் சொல்கிறது அகஸ்தியர், சரஸ்வதி, இது பரசுராமன். இப்போது ஏன் அகஸ்தியர் மீண்டும் மேடையேற்றப்படுகிறார்? எது அவர் அவங்க சொன்னது மாதிரி ஏன் மேடையேற்றப்படுகிறார்? காசி கும்பமேளாவில் பொருண்மையாக ஏன் அகஸ்தியம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது? வெளிநாட்டு இந்திய தூதரகங்களிலிருந்து ஏன் தமிழ் சங்கங்களை தொடர்பு கொண்டு சொல்கிறார்கள் நீங்கள் அகஸ்தியர் விழா நடத்துங்கள் என்று? இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் சங்கங்களுக்கு ஏன் தொடர்பு கொண்டு நீங்கள் அகஸ்தியர் விழாவை ஏற்படுத்தப்படுங்க, செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று ஏன் கடிதம் எழுதினார்கள்? அதிலிருந்து தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், ஒரு செயற்குழுவில் தீர்மானம் போட்டிருக்காங்க. இப்படி கொடுக்குறாங்கிறதுக்காக தொல்காப்பியரை மடைமாற்றும் இந்த முயற்சிக்கு பலியாகி விடாதவர்கள். அதை மீறி சில இடங்கள் நடந்திருக்கு. மும்பை, பனாரஸ், டெல்லியில் நடந்திருக்கு. அதையும் மீறி பெரும்பாலானவர்கள் மறுத்து விட்டார்கள். அதற்கு காரணம் தமிழ் சங்கங்களுடைய கூட்டமைப்பு ஒரு தீர்மானம் நிறைவேற்றும் அளவிற்கு ஏன் அகஸ்தியர் மீண்டும் மேடையேற்றப்படுகிறார் என்றால், இது 1924, 25, 1924 தான் சிந்துவெளியினுடைய நூற்றாண்டு, அறிவிப்பினுடைய நூற்றாண்டு, வெளியிடப்பட்ட நூற்றாண்டை இந்தியாவில் வேறு யாரும் கொண்டாடவில்லை. கொண்டாட மறந்த நேரத்தில் கொண்டாடியது தமிழ்நாடு. ஜான் மார்சலுக்கு வைக்கப்பட்ட சிலை இருக்கு பார்த்தீங்களா, இங்கே வைக்கப்பட்டிருக்க சிலை 7.5 அடி உயரத்து வெண்கலத்து சிலை, 7.5 அடி பீடம், மொத்தம் 15 அடி. அங்கு அருங்காட்சியகத்தின் வாசலில் இப்போது அண்மையில் தமிழ்நாடு முதல்வர் திறந்து வைத்த அந்த சிலையை அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது எனக்கு அப்படியே உடம்பு முழுவதும் புல்லரித்தது. இது வரலாற்றை புரட்டி போக்குற சிலை. அந்த சிலை இப்பதான் எல்லாரும் கேட்கிறாங்க, ஏன் ஜான் மார்சலுக்கு தமிழ்நாட்டில் சிலை வைக்கிறார்கள்? ஏனென்றால் உரிமை உடையவர்கள் மட்டும்தான் சிலை வைக்க முடியும். நாம் இப்போது பேசுவது டிஃபென்சிவாவே பேசல. முதல் முறையாக அந்த பழைய கதையெல்லாம் விட்டுட்டு அங்க இருந்தோம், இங்க இருந்தோம், கண்ட நகர்ந்துச்சு, இப்படி இருந்தது சங்கம், அதெல்லாம் கிடையாது. சிந்துவெளி என்ற நகர்மய பண்பாட்டினுடைய மொழி தமிழ் மொழி, தொல்தமிழ் மொழி. சிந்துவெளி என்ற நகர்மய பண்பாட்டை கட்டி எழுப்பியவர்கள் தமிழர்களின் முன்னோர்கள். அதனுடைய மின்னிலவு இலக்கியம் சங்க இலக்கியம் என்று நாங்கள் தொடர்ந்து பேச ஆரம்பித்திருக்கிறோம். சங்க இலக்கியம் என்பது ஒரு மாநிலத்தின் மொழி அல்ல, அது ஒரு மாவட்டத்தின் மொழி அல்ல, அது இந்திய துணைக்கண்டத்தின் இலக்கியம் என்று நாங்கள் பேசி வருகிறோம். இப்படி பேச பண்ணதான் ஃபியர், அச்சம் கவ்விக்கொண்டிருக்கிறது. ஜான் மார்சலின் கொண்டாடப்படுவதால் மீண்டும் இந்திய உரிமை கோரல், சிவிலைசேஷனல் கிளைம், இந்திய பண்பாட்டுக்கு நாம் உரிமை கோருகிறோம், இந்திய நகர் பண்பாட்டிற்கு உரிமை கோருகிறோம் நிலைக்கு நாம் இப்போது முன்னேறி இருப்பதால் தகவல் தொழில்நுட்பம், we are speaking from the place of strength, நாம் நமது பலத்தில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் வளர்ந்த வளர்ச்சியில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால் இப்போது மீண்டும் அகஸ்தியர் மேடையேற்றப்படுகிறார். ரொம்ப வீக்கா இருக்கு. ஏனெனில் அகஸ்தியர் ஒரு காலத்தில் நச்சினார்க்கினியர் எழுதிட்டு தப்பிச்சு போக முடிந்தது. ஏனெனில் அது கம்பி கட்டும் கதைகளை எல்லாம் வரலாறு போல கயிறு திருத்த காப்பிய காலம், இது கணிப்பொறிகளின் காலம். நச்சினார்க்கினியர் அப்ப எழுதும் போது கம்பி கட்டும் கதைகளை எல்லாம் வரலாறு போல் கயிறு திரித்த காப்பிய காலம், இது கணிப்பொறிகளின் காலம். அதிலும் குறிப்பாக இது தமிழ் நிலம், இங்கே அறிவுடையான் ஆறு அரசும் செல்லும், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் காண்பது அறிவு என்று உணர்ந்த நிலம். அகஸ்தியர், முடிவாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், அதை தான் அங்கும் நான் முடிக்கும்போது சொன்னேன். அகஸ்தியர் தொல்காப்பியரின் கட்டை விரல் மீது திணிக்கப்படும் இன்னொரு துரோணர். அகஸ்தியர் தொல்காப்பியரின் கட்டை விரல் மீது திணிக்கப்படும் இன்னொரு துரோணர். ஆனால் தொல்காப்பியர் இன்னொரு ஏகலைவன் இல்லை. அதை வேடிக்கை பார்ப்பதற்கும் நாங்கள் இங்கே இல்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.